சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ்வாழ்க. போன முறை இந்த மெய்கண்டார் சிவஞான போத ஆகம அறிவியலில் போன முறை நாம் ஒரு நுட்பமான சொல்லை, அதாவது இந்து என்ற நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற அந்த சொல்லை எடுத்து மிக விரிவாக ஆய்வு செய்தோம். இந்து என்பது முற்றிலும் நமது அடையாளமாக பார்க்கக்கூடியது மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் என்ற ஒரு கண்ணோட்டத்தை நாம் விரிவாக போன முறை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது மிக மிக ஆழமான ஒரு பாடம். என்னால் இயன்றவரை இந்த பாடத்தை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துவிட்டு பிறகு இதனுடைய தொடர்ச்சியாக எப்படி ஆகம மரபு, வேத மரபு, இப்படி பல்வேறு நிலைகள்ல நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை வழிநடத்தி சென்றார்கள் என்பதை நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த கேள்வியோடு தான் நாம் நம்மளுடைய இந்த அடிப்படையான சிந்தனை, நம்முடைய அடிப்படை சிந்தனை வழிபாட்டினுடைய காரணத்தை நாம் அறிவது மிக மிக முக்கியம். எல்லா நிலைகளிலும் பல மதங்கள் இருக்கின்றன என்ற அந்த கருத்து நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு மத பூசல்கள், மதத்திடையே பல பூசல்கள் தொடர்ந்து நடக்கின்றன. அதுபோல வன்மங்களும் அதோடு ஒட்டியும் வருகின்றது. கருத்து வேறுபாடுகள் மிக மலிந்து கிடைக்கின்றது. இதெல்லாம் எப்படி தீர்வு காண்பது, இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். இதை எப்படி புரிந்து கொண்டால் இறைநிலையை ஒரு முறையான நிலையில் அறிவுடைய ஒரு அறிவியல் பாங்கில் ஆகம உளவியலை எந்த நிலையிலும் இழக்காது மிகச்சிறந்த ஒரு இறை உணர்வை பெற முடியும் என்பதுதான் நம்மளுடைய இலக்கு. அப்படி இருக்கும் பொழுது போன முறை கேட்ட அந்த கேள்வியை மீண்டும் இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். இந்த பதிலை எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதாவது இன்றைக்கு விரிவாக இதைத்தான் நம்ம ஒரு பொருளாக பார்க்க இருக்கின்றோம். கடவுள் ஒருவர் என்ற கருத்து எல்லோருக்கும் உடன்பாடு. பல கடவுள்கள் அப்படின்ற கருத்து, அதாவது பல தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா கடவுள் ஒருவரே என்ற அந்த கருத்து. தெய்வங்களை பற்றி பிறகு நம்ம விரிவாக விரித்து காண இருக்கின்றோம். தெய்வங்கள் என்பவர் யார், அவர்களினுடைய பங்கு என்ன, அப்ப அவர்கள் கடவுளா அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் நமக்கு வரும். அப்ப அதை பற்றிய ஒரு ஆழ்ந்த விரிவான ஆய்வை நம்ம செய்விருக்கின்றோம். அதற்கு முன்பாக கடவுள் ஒருவர் என்ற அந்த கருத்தை முதன்மைப்படுத்தி எல்லா மதங்களும் கடவுளை தான் காண முனைகின்றன. ஆனா இருப்பினும் அங்கே என்ன சிக்கல் இருக்கின்றது என்றால், என்னுடைய கடவுள் பெரிய கடவுள் என்ற அந்த சிந்தனை எல்லோருக்கும் அதாவது நுதிப்பி, அதாவது தன்னை ஒரு முதன்மைப்படுத்த வேண்டும், அதாவது தான் வணங்கும் கடவுள் மிக பெரியவர் அப்படின்ற போன்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு வலுவூட்டி ஒரு பெரும் குழுவினர்கள் சர்ச்சைக்கும் சண்டைக்கும், அதே நேரத்துல மத பூசல்கள், இதுதான் ஏற்புடைய ஒரு கருத்தல்ல. ஒரு கருணையான இறைவர் அப்படின்னு சொல்றோம், இறைவன் கருணையானவர், அவரை பற்றி சிந்திக்கின்ற அந்த சூழலில் நாம் இன்றைக்கு மிக மிக அதிகமாக என்ன செய்கின்றோம் அப்படின்னா, வெறுப்புகளையும் அதாவது கோபம், வெறுப்பு, இப்படி பல நிலைகளை நம்ம உள்ளத்துல வளர்க்கும் ஒரு கலனாக சமயம் உருவாகுவது ஒரு வேடிக்கையான விஷயம்தான். ஏன்னா கடவுளை பற்றி சிந்திக்கின்றோம் அப்படின்ற அன்பே வடிவாக, அன்பே சிவம் என்று பல நிலைகள்ல வலியுறுத்தும் அந்த மரபில் அந்த சிந்தனையை உள்வாங்கிய ஒரு நிலையில் இங்கு வேற்றுமைகள் அதிகமாக இறை வழிபாட்டில் பாராட்டப்படுவது, அது எதற்காக இந்த மாதிரியான ஒரு சூழல் வருகின்றது என்பதனா நம்ம ஆராயும் பொழுது அதற்கு ஒரு தெளிவான ஒரு விரிவான பார்வை இல்லாத காரணமே அப்படின்றதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல ஒன்று, நாம் எந்த மதம் என்று அந்த நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது அடையாளத்தை முதன்மைப்படுத்துறோம். அந்த அடையாளத்தினுடைய முதன்மைப்படுத்தும் அந்த முயற்சியில முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, எதை நான் மதமாக ஏற்கின்றேன் என்பதை முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது, மதம் என்பது ஒருவனை மதம் பிடித்து தெரிய வைப்பதல்ல, இறைவனின் உணர்வை அவனிடையே விதைக்கின்ற ஒரு நிலையை, அது எல்லா உயிருக்கும் உடமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது உணர்வு.
அப்படின்ற அந்த உணர்வை தான் நம்ம இங்க முதன்மைப்படுத்துறோம்.